ஒரு வழியா சிஎஸ்கே மேட்ச்சுக்கு பக்காவா ரெடி ஆயிட்டோம் நானும் தம்பியும். ஃபிட்லாம் பக்காவா போட்டோமான்னு சொல்லிட்டு ரெடி டெஸ்ட் பண்ணிட்டோம். எல்லாம் பக்காவா போட்டிருக்கோம். ஆனா இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அங்க போய் வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எங்க ரூம் வந்து கொஞ்சம் தூரத்திலே வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தான் அந்த கிரவுண்ட் இருக்கு. அப்படியே வாக் பண்ணிட்டே நானும் தம்பியும் ஜாலியா அப்படியே வந்துட்டோம். வாக் பண்ணிட்டு கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டேடியம் வந்து எட்டி பாக்குறோம். ஸ்டேடியம் வெளியே இருந்து பார்த்தாலே ஒரு மேசிவான கிரவுண்டுங்க. பார்க்கறதுக்கே பயங்கரமான ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. எனக்கு உண்மையாவே வாயடைச்சு போயிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அங்க போய் நின்னோம். நின்னதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காமெடியே நடந்துச்சு. யாரை பார்த்தாலும் நான் சும்மா இருக்கிறத பார்த்துட்டு ப்ரோ டிக்கெட் இருக்கா, எவ்வளோ நாள் கொடுத்து வாங்கிக்கிறேன் இப்படிலாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. என்னைய பார்த்தா டிக்கெட் விற்கிற மாதிரியாலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நோண்டு போறேன். எங்க வந்தாலும் என்னைய பார்த்து வந்து கேட்கறானுங்க டிக்கெட் இருக்கா ப்ரோ, எவ்வளோ நாள் கொடுத்து வாங்கிக்கிறேன். என் கூட வர வேண்டியவங்க இன்னும் கொஞ்சம் பேர் வரல. அவங்க வந்த உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கொடுத்துட்டு அவங்க 13th கேட்டு நாங்கள் 4th கேட்டு அப்படியே ஆப்போசிட் விறுவிறுன்னு அப்படி கூட்டத்தோட கூட்டமா நடந்து வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல வந்தா பயங்கர சவுண்டு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை வேக வேகமா ஓடி அப்படி ஸ்டைலா என்ட்ரி கொடுத்துட்டோம். என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் கிரவுண்ட மேல இருந்து பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் வியூ இருக்குல்ல கைஸ், உண்மையா சொல்றேன் 3500க்கு இந்த டிக்கெட் போட்டது ஒர்த்து வருமா ஒர்த்து. மேலே போயிட்டு ஸ்டேடியம் மேலே எட்ஜில் இருந்து பார்க்கும்போது தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நல்லாவே தெரியுது. நேராக மேலே போய் உட்காந்துட்டு ஜம்முன்னு வியூவை பார்த்துட்டு இருந்தோம். அந்த வியூவெல்லாம் விடையும் நமக்கு அந்த ஆடியன்ஸோட உட்காரும்போது அவங்க வந்துட்டு ரொம்ப அவ்வளோ டீசெண்டாக ரொம்பலாம் இல்லாமல் சவுண்டு மட்டும் தான் போட்டாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க கத்துல அந்த ஒரு இடமே ஒரு அதிர்வு வந்தது பாருங்க, அருமையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையே ஒரு ஒரு வேற லெவலான ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். கடைசியா இருந்த காசுல பீஸா பர்கர்னு வாங்கி நல்லா அமுக்கியாச்சு. அமுக்கி முடிச்சுட்டு சரி இதுக்கப்புறம் எப்படி மேட்ச் போகும்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட இருக்கும்போது நல்லபடியா அது ஒன் சைடு கேமாவே சூப்பரா முடிஞ்சிருச்சு. வந்ததுக்கு ஜெயிச்சதோட ஃபீலிங்ஸா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பயங்கரமா கத்தி டான்ஸ் ஆடி லாஸ்ட்ல தொண்டை போயிருச்சு நேற்று நைட்டு. இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் பார்க்கணும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.